ஹாய் ஹலோ ஸ்டார்ஸ். ஐம் யுவர் ஸ்காய். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜங்குக்கோட சப்பிக்கல் புருஷனோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இது 2/2 ஸோ ஓகே, நம்ம லாஸ்ட் பார்ட்டில் எது பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயாங் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு உங்களை தனியாக கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ இதோட பார்த்துருப்போம். ஸோ இதில் கண்டினியூ பண்ணிக்கலாம். கொஞ்சம் வரீங்களா, அங்கே போய் பேசலாம் அப்படி சொல்லி கூப்பிட்றான். நீங்களும் என்ன விஷயம், இங்கே வேணாம், இங்கே கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது, அங்கே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டு போகிறான். நீங்களும் ம் இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்கே பார்த்துட்டு இப்போ அப்படி தேங்க கூட போகிறீங்க. ஜங்கு அதை பார்க்குறான். இவன் எங்கே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் லிசா இரு வரேன் ஏய் ஜங்குக் எங்கே போகிற, இருடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜங்குக் தான் அப்படியே வரான் உங்கள் பின்னாடி. நீங்களும் தயங்கும் போயிட்டுருக்கீங்க. ஸோ இப்போ தயங் தான் யாருமே இல்லாத இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு நிற்க வைக்கிறான். ஸோ ஜங்குக் அப்படி ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்றுட்டு உங்களே பார்க்குறான். என்ன பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேரும். தயங் என்ன என்ன விஷயம், அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில வயன். அது உன்னை பார்த்தா அப்படி உள்ளலாம் ஹார்ட் பீட்லாம் லேப்டாப்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் எந்த பொண்ணு மேலேயும் வராத ஃபீலிங்ஸ் உன் மேலே வருது. எனக்கு இது சொல்ல தெரியல, ஆனால் சொல்கிறேன், உன்னை கடைசி வரைக்கும் கண்களாக பார்த்துப்பேன். ஏன் என்னாச்சு எனக்குன்னு தெரியல, நான் ஏன் இப்படி சேஞ்ச் ஆகிட்டேன்னு எனக்கு தெரியல, சுத்தமாக தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக் தான், ஓ தயாங் லவ் பண்ணுற பொண்ணு நீ தான் அடி, என்ன தயாங் சொல்கிறீங்க, எனக்கு புரியல. இல்லை அது சரி ஓகே, நான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுறேன். அவன் பாக்கெட்லேருந்து ஒரு ரோஸ் எடுத்து உங்ககிட்ட காட்டுறான். இங்கே பார்க்குறீங்க, என்னது வயன், ஐ லவ் யூ, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். எனக்கு எந்த பொண்ணு மேலேயும் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வந்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். நான் இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணதில்லை. இப்போ உன்னை தான் லவ் பண்ணுறேன். உனக்கு என்னை பிடிச்சிருக்கா இல்லைன்னு தெரியல, ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தப்பவே எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. செகண்ட் டைம் பார்த்தப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இது லவ் தானே. மேலேயும் என்னால் இது எனக்குள்ளேயே வச்சுக்க முடியல, அதான் இதை அவங்ககிட்ட சொல்லி ஆகணுன்ட்டு அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்குக் தான் இங்கே, அடு பாவி டேய், அவள் ஏன் பொண்டாட்டிடா ப்ரப்போஸ் பண்ணிட்டானா. ஒய்யன் என்னடி சொல்ல போகிற, ஓகே சொல்ல போறியா அண்ணா, ஓகே சொல்லிடுவியாடி அப்படின்ட்டு அவன் பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக் அப்படியே ஈகராக பார்த்துட்ருக்கான். அப்போது நீங்கள் தான் தயாங் தயாங் சாரி, என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு. என்ன 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 ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சா? ஆமாம், நான் ஆல்ரெடி மேரீட். அப்போ தயாங் அப்படி உங்களை பார்த்துட்டு, பையன் எனக்கு பிடிக்கலன்னா நீ டேரெக்டாக சொல்லிடலாம், அதுக்குன்னு உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்லாம் சொல்ல வேணாமே. ஐயோ தயாங் அப்படிலாம் இல்லை, சீரியஸாக எனக்கு உங்களை பிடிக்காது அப்படிலாம் கிடையாது. எனக்கு உங்களை ஒரு ஃப்ரெண்டாக பிடிக்கும். எனக்கு கல்யாணம்லாம் ஆகிடுச்சு தயாங், இங்கே பாருங்கள் என் ரிங்கா அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வெட்டிங் ரிங் காட்டுறீங்க. தயாங் அப்படி பார்க்குறான் ரொம்ப கஷ்டத்தோட. நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு என் ஹஸ்பண்ட் தான் எல்லாமே. நான் சின்ன வயசுலேருந்து என் ஹஸ்பண்டை தான் லவ் பண்ணுறேன், ஸோ சாரி அப்படின்றீங்க. அப்போ தயாங் அப்படியே, ஓயன் உண்மையாலுமே சொல்கிறியா, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? எஸ், ஐ எம் மேரிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போகிறீங்க. நல்லா வேலை, ஓகே சொல்ல அவளை நீ மட்டும் ஓகே சொல்லியிருந்த குழி தோண்டி போச்சுருந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோக் அப்படியே ஒரு ஸ்மிர்பான்ட்டு இப்போ லிசா கிட்ட போகிறாரு ஜங்கோக். ஸோ அன்றைக்கி நைட் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க ரொம்ப ஃபீல் டவுனோட, பிகாஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்களா ஜங்கோக்கும் லிசாவும் இருந்ததை. ஸோ இருந்தாலும் ரொம்ப சூக்கத்தோடு அப்படியே உட்காந்துருக்கீங்க பெட்டில். ஸோ இப்போ ஜங்குக் தான் வீட்டுக்கு வராரு. நீங்களும் ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஏன்னாடி என்ன இப்படி உட்காந்துருக்கா? மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு தெரியும்டி, நாளைசா கூட பேசி பழகுனது கிஷ் பண்ணது எல்லாத்தையும் நீ பார்த்துட்டு தானே, அதனால தான் நம்ம மூஞ்சி அப்படி வச்சுருக்க. ஆமாண்டி, நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறோம். நீங்கள் அப்படியே ஷாக்காக ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக்கு அப்படி உங்களை பார்த்து, நாடி இப்படி ஷாக்காக பார்க்குற, போய் எங்கள் அப்பா அம்மா கிட்ட கத்தி வைப்போ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னன்னா ஒன்று டோட்டலாக வெறுக்கிறேன், எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லை. அப்போ நீங்கள் தான், ஐயோ மாமா நானும் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன் மாமா. அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருந்தாங்க, ஸ்லிம்மாக, அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருப்பாங்க. அவங்க தான் உங்களுக்கு எல்லா வகத்துலேயும் பொருத்தமாக இருப்பாங்க. நான் அவங்களுக்கு என்றைக்கும் பொறுத்து வர மாட்டேன் மாமா, அது எனக்கே தெரியும். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அவங்கள லவ் பண்ணுங்க, ஏன் கல்யாணம் கூட பண்ணுங்க, அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால்
ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கிறேன் மாமா. என்ன என்ன விஷயம்? டிவோர்ஸ் மட்டும் வேணாம் மாமா. காலம் பூரா உங்களோட பொண்டாட்டியாகவே இருந்துட்டு போகிறேனே, நீங்கள் என்னை ஏற்றுக்கலாம் வேணாம். ஒரு ஒரு வேலைக்காரியாவது இந்த வீட்டில் ஓரமாக இருந்துட்டு போகிறேனே, நீங்கள் மேபி ஃப்யூச்சரில் அவங்கள கல்யாணம் பண்ணும்போது கூட நான் அதான் உங்கள் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்னு சொல்ல மாட்டேன். நான் உங்கள் மேரேஜை ஸ்டாப் பண்ண மாட்டேன். கடைசி வரைக்கும் உங்கள் ஒய்ஃபாகவே இருக்கிறேனே, அந்த ஒரே ஒரு இது மட்டும் கொடுங்க மாமா, போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழுதுகிட்டே கேட்குறீங்க. அப்படியே ஜங்குக்கு உங்களை பார்க்குறான். அது ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் உங்கள் காலில் கூட விழுந்து கேட்குறேன். எனக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் மாமா, ப்ளீஸ் மாமா. சரி ஓகே, இதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போகிறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இப்படி தான் நீங்கள் இதை சொன்ன உடனே ஜங்குக்கே ஒரு மாதிரி ஆயிருக்கும். அப்படியே வந்து படுத்துக்கிறான். நீங்களும் படுத்துருக்கீங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஆனால் எதுவுமே பேசலை, அப்படியே தூங்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை நீங்கள் சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்படியே தூங்குறான். ஸோ இதே மாதிரி 5 days ஸ்கிப் ஆகிருக்கும். ஸோ இப்போது தயாங் ஜங்குக் தான் கேபினில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போது தயாங் தான் ஜங்குக் சொல்லுங்கள் சார். லிசாக்கு மேரேஜ் பண்ணலான் இருக்கோம். லிசாக்கா? ஆமாண்டா, லிசாக்கு மாப்பிள்ளை யார் தெரியுமா? யார் சார்? எப்படியும் நம்ம தான் இருப்போம். ஒரு வேலை லிசா சொல்லிட்டாளா அண்ணா? யார் சார்? நம்ம சாம் இருக்கான்ல, அவன்தான். ஏன்னா சாமா? ஆமாண்டா, சாம். அந்த கியான் கம்பெனியோட சியோட பையன் சாம் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தான்ல. லிசாவை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சான். வந்து அப்ரோச் பண்ணாங்க. அம்மாவும் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லிசாவும் ஓகேன்ட்டா. ஸோ தான் நெக்ஸ்ட் மேரேஜ்க்கெலாம் பார்க்கணும். ஸோ நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா என்ன அப்படி சொல்லிட்டு தான் கேட்குறாரு. இப்போ இதை கேட்டோடனே ஜங்குக்கு, ஏன்னா லிசா ஓகே சொல்லிட்டாங்களா? ஆமாண்டா, அதையும் இவ்வளோ ஷாக்காக கேட்குற? லிசா ஓகே சொல்லிட்டா. சாம கல்யாணம் பண்ணிக்க போகிறதுல அவளுக்கு ரொம்ப ஹாப்பி தெரியுமா? ஏன்னா ரொம்ப ஹாப்பியா? சார் என்ன சொல்கிறீங்க? ரொம்ப ஹாப்பியா? ஆமாம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கா சாம கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்ட்டு. இன்னைக்கு கூட அவங்க சின்ன ஒரு டேட் மாதிரி போயிருக்காங்க. ஏன்னா டேட் போயிருக்காளா? சரிடா ஜங்குக், நாளையிலேருந்து மேரேஜோட ப்ரிப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேண்ணா, அதெல்லாம் கொஞ்சம் பாரு அப்படி சொல்லிட்டு தயங் இங்கே சொல்லிவிட்டு லேப்டாப் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்போ ஜங்குக் எதுவுமே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கான். ஸோ இப்போ தயங் தான், என்ன ஜங்குக் என்ன கன்ஃபியூஸ்டாக இருக்கா? ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை. ஜங்குக் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சார்? என்ன விஷயம்? நான் சொன்னேன்ல அந்த பொண்ணு. எந்த பொண்ணு சார்? அதான்டா எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னானே, வாயனை பற்றி அவன் பேசுகிறான். சரி எனக்கு புரியல நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு. டேய் அதான்டா நீ கூட ப்ரப்போஸ் பண்ணுங்கன்னு சொன்னி. சொல்லுங்கள் சார். அவகிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணேன், பட் ஆனால் ரிஜெக்ட் பண்ணிட்டா. ஏன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாளா? உங்களையா? சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஹேண்ட்ஸம், உங்களை போய் ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு சொல்கிறீங்க? டேய் அவள் ஆல்ரெடியே மேரிட். அதுவும் இல்லாமல் அவளுக்கு அவன் ஹஸ்பண்ட்னா சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்குமா. அதை வேற சொன்னான். எனக்கு தான் அது தெரியாமல் நான் அவளை லவ் பண்ணிட்டேன். ரொம்ப கஷ்டமாக போச்சுடா. அவள் அப்படி சொன்ன உடனே மனசே உடஞ்சிச்சு தெரியுமா? என் ஃபர்ஸ்ட் லவ் அது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணுறான். ஜங்குக் தான், சார் ஃபீல் பண்ணாதீங்க சார், உங்களுக்குன்னு ஒரு லவ் விஷயமா உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக் தான் அப்படியே தயங்க கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் ஜங்குக் மனசுக்குள்ளே லிசா மேலே செம்ம கோபம். சார் எனக்கு ஒர்க் இருக்குது, நான் போய் ஷெல் ஐ கோ அப்படின்னு கேட்குறான். யா ஷோர், நீ போ ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தயங்க சொல்லிடுறாரு. ஸோ ஜங்குக்கும் அப்படி ரூமை விட்டு வெளியே வந்தோடனே ஜங்குக்கோட ஐஸ் எல்லாம் செம்ம டெரர் ஆகுது. ஸோ செம்ம கோவத்தோட ஒரு கேபினில் போய் உட்காந்துட்டு, என்ன லிசா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் டக்குன்னு லிசாவுக்கு ஃபோன் அடித்து பார்க்குறாரு. ஆனால் லிசா அட்டன் பண்ணவே இல்லை. ஸோ அதுக்கப்புறமா அவரே கட் பண்ணி விட்டுறாரு. செம்ம டென்ஷன் ஆகிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே இப்போது ஜங்குக் தான் லிசாவை பார்க்கறதுக்காக லிசா டென்னிஸ் பிளேயர் விளையாடுற இடத்துக்கே போகிறாரு. ஸோ அங்கே லிசா விளையாண்டுருக்கா. லிசா, ஜங்குக் சாம கல்யாணம் பண்ணிக்க போறியா? அண்ணா அம்மாக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, அதான் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க, நானும் சரின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே ஜங்குக்கு செம்ம காண்டாயிட்டு, ஏய் மயிரே
நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோம், தெரிதா இல்லையா அவனுக்கு அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து லிசாவோட நெக்கை பிடிச்சி நல்லா டைட் பண்ணுறாரு. ஜங்குக் விடு விடு ஜங்குக், ஜங்குக் விடு அப்படி சொல்லிட்டு தட்டி விட்டுட்டு, என்னடி என்னை ஏமாத்துறியா, எனக்கு புரியல, எனக்கு ஹோப் கொடுத்துட்டு இப்போ என்ன சாம் கூட பார்க்க பார்க்குறியா? சொல்றி, என்னை தானே லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், என் கூட கிஸ் பண்ண, லைக் ஏண்டி ஏன்டி இப்படி பண்ணுற? அப்போ நீ என்ன உண்மையாக லவ் பண்ணல? ஜங்குக் லிசன், நான் லவ் பண்ணந்தான், எனக்கு உன்னை பிடிச்சிருந்தது தான். உன்னை பார்த்த செகண்ட் நீ ரொம்ப அழகாக இருந்த, ஹேண்ட்ஸமாக இருந்த, பிடிச்சிருந்தது. நான் உனக்கு அப்ரோச் பண்ணந்தான். அண்ட் கொஞ்ச நாள் நம்ம லவ் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் இந்த சாம் வந்துட்டான், அதானே? இப்போ உனக்கு சாமை பிடிச்சிருக்கு அப்படியா? அது சொல்றி சொல்லு அப்படி சொல்லிட்டு திருப்பியும் நெக்கு பிடிக்க போகிறாரு. அப்போ டக்குன்னு லிசா அதை தட்டி விட்டு, ஏய் ஆமாம் ஜங்குக், எனக்கு சாமை பிடிச்சிருக்கு. ஹேய் என்னது சாமை பிடிச்சிருக்கா? என்னடி சொல்கிற? என்னடி சாமை பிடிச்சிருக்குன்னு ஈஸியாக அசால்ட்டாக சொல்கிற? எனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏய் என்ன விளையாடுறியா? இல்லை ஜங்குக், நான் சீரியஸாக பேசுகிறேன். நான் சாமை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு எந்த மயிர்கடி என்ன லவ் பண்ண? எதுக்கு என்ன அப்ரோச் பண்ண? ஜங்குக், அதே ஏதோ நீ பார்த்தப்போ எனக்கு பிடிச்சிருந்தது, ஒரு விதமாக ஃபீல் ஆச்சு, அதனால் அப்ரோச் பண்ணேன். ஆனால் இப்படி ஜங்குக் உன்னை கல்யாணம் படிக்க முடியும்? ஏன் என்னை கல்யாணம் பண்ணுறதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்னடி பிரச்சனை? ஏன்னா ஹேண்ட்ஸமாக இல்லையா? இல்லை ஜங்குக் லிசன், நீ ஹேண்ட்ஸமாக இருக்க, நீ நல்லா டேலண்டாக இருக்க, ஏன்னா உன்னோட மேனேஜர் எல்லாம் ஓகே தான். ஆனால் என்னோட பேக்ரவுண்ட் கிம் குரூப்போட சியோட தங்கச்சினா நான் எப்படி ஒரு சாதாரண மேனேஜரோட ஒய்ஃப் ஆக முடியும்? சான்ஸே இல்லை, சான்ஸ் கிடையாது. நான் எப்பயுமே லிச்சா வாழணும்னு ஆசைப்படுற பொண்ணு எப்படி உனக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு உன்னோட சிங்கிள் ரூமில் எப்படி ஜங்குக்? முடியாது. அதனால தான் நான் சாமை ஓகே பண்ணேன். ஓ அப்படியா, சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவன் மாட்டுக்கு சொல்லிகிட்டே இருக்கான். ஓகே ஜங்குக், உனக்கு புரிஞ்சிச்சுல, அது போதும். ஸோ தயவுசெய்து இதை பற்றி இதுக்கப்புறம் பேச வேணாம். லெட்ஸ் பிரேக்கப், ஓகேவா? நான் என் வாழ்க்கையை பார்த்து நான் மட்டும் போகிறேன், நீ என் வாழ்க்கையை இன்டர்ஃபியர் பண்ணாத அப்படி சொல்லிட்டு லிசா சொல்லிட்டு இருக்கா. அப்போது ஜங்குக் தான், சாம் கேட்டுக்கோ, நல்லா கேட்டுக்கோ லிசா என்ன சொல்கிறான்னு அப்படின்னு சொன்ன உடனே லிசா பார்க்குறா. சாம் அங்கே தான் இருந்திருப்பான், கொஞ்சம் மறைவாக நின்று இதெல்லாம் கேட்டுட்டு இருந்திருப்பான். ஸோ ஜங்குக் தான் வர வச்சுருப்பாரு. சாம் நீ கேட்டுக்கோ, சாம் கேட்டுக்கோ, உன்னை லவ் பண்ணல, உன் பணத்தை தான் லவ் பண்ணுறா. என்னை விட பெட்டரா நீ கிடைச்ச உடனே என்னை தூக்கி போட்டு உன்கிட்ட வரா. ஒருவேளை உன்னை விட பெட்டரா இன்னொருத்தவங்க கிடைச்சா உன்னையும் தூக்கி போட தயங்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அப்படியே லிசாவை பார்க்குறாரு. லிசா வந்து, ஜங்குக் என்ன? நான் தாண்டி ஃபோன் வச்சு கூப்பிட்டேன், உன் தண்டவாளம் எனக்கு மட்டும் தெரிஞ்சால் பார்த்தா அதில் இவனுக்கும் தெரியணும்ல. சாம் இவ பொண்ணு இல்லை, இவ ஒரு ஐட்டமு, உனக்கு இந்த பொண்ணு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு சாமை பார்த்து ஜங்குக் கேட்குறான். அப்போ சாம் வந்து, லிசா நீ என்ன இப்படி இருக்க, சீப்பாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, எப்படி ஜங்குக்கு ஹோப் கொடுத்துட்டு என்ன போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற? சே, நான் இப்போவே இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண போகிறேன். காதலுக்கு வெறும் அழகு மட்டும் பார்த்தாது, மனசும் வேணும்னு சொல்லுவாங்க, ஆனால் அது உன்கிட்ட இல்லை. நான் இப்போவே இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாம் போயிடுறான். அப்போது ஜங்குக் தான், ஸ்டாப் பண்ணு, ஏய் என்னை ஏமாத்தினல, இப்போ நான் உனக்கு வச்சேன் பாரு செக்கு, இந்த மாதிரி திருப்பியும் வேறு யாவங்கிட்டையும் ட்ரை பண்ணாத. நான் உன் அண்ணா எவ்வளோ பெரிய ஆள், அவனோட பேரை கெடுக்கிறியடி, உனக்கு அசிங்கமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக் தான் அப்படியே போகிறாரு. லிசா இங்கே செம்ம டென்ஷன் ஆகிட்டு பார்த்துட்ருக்கா. ஸோ வித்தின் 1 ஹவர்ஸில் அந்த மேரேஜ் கேன்சல் ஆகிடுது. லிசாவுக்கு ஃபோன் அடிச்சு தொய்யாமல் கற்றுன்னு கத்துறாரு. என்ன லிசா, சாமி என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கான், எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன மேரேஜ் வேணான்னு சொல்கிறான்? அண்ணா அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அவனுக்கு புரிய வைக்கிறானா? அண்ணா அது, லிசா இங்கே பார், முடிஞ்சிருச்சு, சாம் உனக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். இதுக்கப்புறம் நீ எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சாலும் நோ யூஸ். என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, அவன் என்னென்னமோ சொல்கிறான், எனக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல அப்படி சொல்லிட்டு கேம் அப்படியே தயங்க வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாரு. செம்ம டென்ஷனோட இங்கே லிசா அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி நின்றுருக்கா. அவள் ஆசைப்பட்ட வாழ்க்கை ரிச்சாக வாழணும் அப்படின்றத வாழ்க்கை வந்து அவள் கையை விட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு செம்ம கோவம். இப்போ டக்குன்னு ஃபோன் அடித்து யாருக்கோ ஃபோன் பண்ணுறா. பண்ணிடலாம், நீங்கள் கார் நம்பர் மட்டும் அமுச்சிவிடுங்க, ஃபோட்டோஸ்லாம் அமுச்சிவிடுங்க, ஆள் யார் ஃபோட்டோஸ் மட்டும் அமுச்சிவிடுங்க,
தூக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறானுங்க. ஸோ இப்போ லிசாவும் கார் நம்பர் ஃபோட்டோஸ்லாம் அமுச்சு விட்றா, ஜங்குக்கோட கார் நம்பர் ஃபோட்டோஸ்லாம் அமுச்சு விட்றா. ஸோ அப்படியே அவனுங்களும் கரெக்டாக ஜங்குக்கு வந்து அப்படியே ஆஃபீஸ் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு போகிற அந்த டைமாக பார்த்து ஜங்குக்கோட காருக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு கண்டெய்னர் வந்துட்டுருக்கு செம்ம ஃபாஸ்ட்டாக. ஜங்குக்கு அதெல்லாம் ஸ்ட்ரைக்கே ஆகலை. அவர் இந்த கான்ஷியஸ்லேயே இல்லாமல் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ டக்குன்னு அந்த கண்டெய்னர் தான் ஜங்குக்கோட கார் அப்படியே ஆக்சிடென்ட் பண்ணுது, ரெண்டும் மோதிக்குது. ஸோ கிராஷ் ஆகினா அடுத்த செகண்டே அந்த வண்டி டிரைவர்லாம் இறங்கி குதித்து ஓடுறானுங்க. ஸோ இங்கே ஜங்குக்கு செம்ம அடிபட்டு அப்படியே அவன் அந்த கார்லேயே ஃபெயில்டவுன் ஆயிடுறான். ஸோ எல்லாருமே வந்து தூக்குறாங்க. ஸோ இப்போ ஒரு 11 அந்த மாதிரி எங்கள் வீட்டில் எப்பயும் போல் ஜங்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன இவர் இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டே இருக்கீங்க. ஃபோன் அடித்து பார்க்குறீங்க, ஆனால் ஃபோன் எடுத்த பாடலை. திருப்பி ஒரு தடவை கால் அடிக்கலாம்னு சொல்லிட்டு திருப்பி கால் அடித்து பார்க்குறீங்க. அப்போ கால் பிக் பண்ணுறாங்க, ஃபோன் எடுக்கிறாங்க. ஹலோ, யார் பேசுகிறது? அம்மா, இந்த ஃபோனோட ஓனருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுமா, நாங்கள் அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், கொஞ்சம் சீக்கிரமாக வர முடியுமா? அவங்க ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் தான் கொடுக்குறாங்க. என்ன, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அந்த ஆன்ட்டி அண்ட் அங்கிள்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க. போனால் அங்கே போலீஸாக நின்றுட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் போய் பார்க்குறீங்க. சார் சார் நான் சார் யாரும்மா நீ? என் பேர் ஒய்யன், நான் நான் அவரோட ஒய்ஃப் சார். ஒய்ஃபா? உங்களோட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பெரிய அடி, ஏதோ பிளான் பண்ணி கண்டெய்னர்ஸை கொண்டு வந்து மோதிருக்காங்க. ஸோ அவர் ரொம்ப அன்கான்ஷியஸாக இருக்கார் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே நீங்கள் ரொம்ப அலறீங்க. அவங்க அந்த ஆன்ட்டி தான் உங்களை கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்தாங்கம்மா அவரோட ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. நீங்கள் அதெல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க. ஸோ அங்கங்கே அதில் பிளட்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு செம்மையாக அழுக வருது. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு அழுறீங்க. ஸோ டாக்டர்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே அந்த கதவுக்கிட்ட நின்று பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஒரு வழியாக ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வெளியே வராங்க. நீங்கள் டாக்டர் பார்த்து, டாக்டர் என் ஹஸ்பண்டுக்கு எப்படி இருக்குது? நீங்கள் தான் அந்த பேஷண்ட்டோட ஒய்ஃபா? ஆமாம். எப்படி இருக்குது? கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக தான் இருக்குது. ஸோ ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். ஆக்சிடெண்ட் பண்ணதுனால அவரோட முதுகு தண்டில் கொஞ்சம் ஸ்பைன் வலிச்சிருக்கு. ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். ஆப்ரேஷனா? ஆமாம்மா, நாங்கள் அதுக்கு ரெடி பண்ணுறோம். நீங்கள் டாக்குமெண்ட்ஸை சைன் போடுங்க அண்ட் அமௌண்ட் கட்டுங்க பில் கவுண்டரில். எவ்வளோ கட்டணும்? 5 lakhs கட்டணுமா? 5 lakhs? ஆமாம்மா, 5 lakhs கட்டினீங்கன்னா நாங்கள் ஆப்ரேஷன் பண்ண ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் போயிடுறாங்க. ஸோ நீங்கள் இங்கே உட்காந்துட்டு செம்மையாக அழுறீங்க. பிகாஸ் 5 lakhsக்கு நீங்கள் எங்கே போவீங்க? செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. அந்த அங்கிளும் ஆன்ட்டியும் தான், ஓயன் நல்லதும்மா, இதை ட்ரை பண்ண பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் எடுத்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நீங்கள் அழுதுகிட்டே உட்காந்துருக்கீங்க. ஸோ அதே ஹாஸ்பிட்டலில் தயோங் தான் அவர் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு செக்கப் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. பண்ணி முடிச்சுட்டு ரூமை விட்டு வெளியே வருவாங்க. அம்மா, இதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடாம டேப்லெட்ஸ் எடுக்காமலாம் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. எனக்கு செம்ம கோவம் வரும். பார்த்தீங்கல்ல டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னு, ரொம்ப க்ரிட்டிக்கலாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஏம்மா? டே தயோங், ஒரு அம்மா ஸ்டேஜ்லேருந்து யோசிச்சுப்பார். என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போகிற அந்த டைமில் மாப்பிள்ளை கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு போனான். ஒரு அம்மாவை நான் எப்படிரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அம்மா, அதெல்லாம் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, லிசாக்கு இதை விட நல்ல மாப்பிள்ளையே கிடைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு லைட்டாக தலை சுற்றுற மாதிரி இருக்குது. அம்மா, என்னம்மா டீ ஒரு மாதிரி ஏன் ஆகுது? அம்மா இங்கே உட்காருவா அப்படின்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலில் சேரில் உட்கார வைக்கிறாரு. அம்மா, என்னம்மா டாக்டரை கூப்பிட்டுட்டுமா? டே அதெல்லாம் ஒன்றும் வேணாம், தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வாடா. சரி தயாங் தான் இப்போது ஸோ குடிக்கிறதுக்கு தண்ணி எடுக்க வராரு. ஸோ அப்படியே எடுத்துகிட்டு இப்படி திரும்பும்போது பார்க்குறாரு, நீங்கள் அங்கே உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. ஒயன் இவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த வாட்டரை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் அம்மாக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க அம்மா குடிச்சு முடிச்சதுக்கப்புறம், அம்மா இங்கேயே வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன். ஏன்டா வீட்டுக்கு போகலாம்? அம்மா ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கேயே உட்கார வச்சுட்டு தயங்க தான் இப்போது உங்ககிட்ட வராரு. ஸோ நீங்கள் இங்கே செம்மையாக அழுதுட்ருக்கீங்க பிகாஸ் உங்கள் ஹஸ்பண்டுக்கு இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு. ஸோ அழுதுகிட்டே இருக்கும் போது டக்குன்னு அவங்க முன்னாடி யாரோ வந்து நிற்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க. தயங், ஒயன் என்னாச்சு, ஏன் இப்படி அழுறீங்க? என்னோட என் ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. என்ன சொல்கிறீங்க? ஆக்சிடெண்ட்டா? ஆமாம், ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. டாக்டர் இப்போது 5 lakhs கட்டினா தான் ஆப்ரேஷன் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. நான் மணிக்கு எங்கே போவேன்? அவ்வளோ மணிலாம் என்கிட்ட இல்லை. இப்போ நான் எப்படி என் ஹஸ்பண்டை காப்பாற்றுவேன்?
என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு எல்லாமே. அப்போது தயங் தான் வேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் 5 lakhs தரேன், உங்கள் ஹஸ்பண்ட்க்கு இப்போவே ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆ ஆனால் வேணாம் வேணாம். ஏன் வேன், ஏன் வேணான்னு சொல்கிறீங்க? இல்லை இல்லை அது ஏன்னா லவ் பண்ணுறேன்னு சொன்னா இப்போ என்னடா மணி தரான்னு பார்க்குறீங்களா? ஒயன், நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்கள்ல எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் உங்களை லவ் பண்ணக்கூடாதுன்னு அன்றைக்கே எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியாக கொடுக்குறேன், ஒரு உயிரை காப்பாற்றுக்கு தானே, ஒரு உதவியாக எடுத்துக்கோங்க. இப்போது உங்கள் ஹஸ்பண்டோட உயிர் தான் முக்கியம், ஸோ அதை காப்பாற்றலாம், புரிஞ்சுக்கோங்க. அந்த ஆன்ட்டி தான் பையன், தம்பி ரொம்ப நல்லவராக இருக்கார், ஒரே வாலண்டியராக வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாரு, நீ ஏம்மா அக்செப்ட் பண்ண மாட்டேற? அக்செப்ட் பண்ணு. டைம் இல்லை ஒய்யன், நம்மளால் எப்படி அவ்வளோ மணி முடியாதுமா, கஷ்டம். ஓகே சொல்லு. அது ஆண்டி ஓகே சொல்லு, ஹஸ்பண்ட் உனக்கு வேணுமா வேணாமா? வேணும் வேணும், என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு வேணும். அப்புறம் என்ன, நான் பில் கட்டுறேன், ஓகேவா? ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேங்க் தான் இப்போ பில் கவுண்டருக்கு போயிட்டு பில் பே பண்ணுறான். ஸோ உங்களுக்கு பில்லாம் பே பண்ணி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட வரான். ஸோ ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. உங்கள்கிட்ட பேப்பரில் சைன் வாங்குறாங்க ஆப்ரேஷனுக்காக. நீங்களும் சைன் போட்டு கொடுத்துட்டு தேங்க பார்க்குறீங்க. தேங்க வந்து ஒரு சின்ன ஸ்மைலோட, டோன்ட் வரி, அவங்க ஹஸ்பண்ட் சீக்கிரமாக கண் முழிச்சிருவாரு அப்படின்றாரு. ஸோ அப்போது நீங்கள் ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்லாம் வேணாங்க, நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம், எனக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க போகிறாரு. இப்போ ஆப்ரேஷன்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் தான் ஜங்குக்கை ஹாஸ்பிட்டலில் வச்சு அவங்களால பார்க்க முடியல, அதனால வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போகிறீங்க. ஸோ அவங்க சொல்கிறாங்க எந்த நேரத்துக்கு எந்த டேப்லெட் தரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ டைமிங்க்கு ஒத்தனை கொடுங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. பிகாஸ் ஜங்குக்கோட பேக்கில் தான் அடிபட்டிருக்கும் சிவியராக. ஸோ அதுதான் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. நீங்களும் கேட்டுக்கிட்டு அதுபடியே வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறீங்க. இப்போது ஜங்குக் தான் பெட்டில் படுத்துருக்காரு. இப்போது நீங்கள் தான் பக்கத்தில் வாட்டர்லாம் எடுத்துக்கிட்டு வரீங்க. ஜங்குக் அப்படியே படுத்துக்கிட்டே உங்களை பார்க்குறாரு. அம்மா டேப்லெட் சாப்பிட்லாமா, டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போது லைட்டாக அவர் அப்படி கைத்தாங்களாக தூக்கி அப்படியே பெட்டில் சாயம் வைக்கிற மாதிரி உட்கார வச்சுருக்கீங்க. ஸோ அவரும் உட்காந்துட்டுருக்காரு. ஸோ இப்போது நீங்கள் டேப்லெட்லாம் எடுத்து கொடுக்குறீங்க, அவரும் சாப்பிட்றாரு. நீங்கள் அம்மா ஒரு 10 minutes இருங்க, நான் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிடுறேன், சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஹாட் வாட்டர் வைக்கிறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாட்டுக்கோம் ஏஞ்சி போகிறீங்க. ஜங்குக் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போது நீங்கள் போயிட்டு சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு இப்போ ஃபுட்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஜங்குக்கு முன்னாடி வச்சுட்டு இப்போ ஜங்குக் பக்கத்தில் உட்காந்து மாமா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்லாமா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட எடுத்துகிட்டு போகிறீங்க. ஜங்குக்கு வந்து சரி கொடு அப்படி சொல்லிட்டு பிளேட்டை வாங்க பார்க்குறான். நீங்கள் மாமா நான் ஊட்டி விட்றேன், நீ சாப்பிடுங்களேன். அது ப்ளீஸ் மாமா. சரி. ஜங்குக்கும் அப்படியே பெட்டில் சாஞ்சு உட்காந்துருக்கான். அவனோட பக்கத்தில் உட்காந்து அப்படியே ஃபுட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கையால் ஊட்டி விட்றீங்க. ஜங்குக்கும் சாப்பிட்றான். மாமா டாக்டர் வந்து காரம் சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னார், அதனால தான் நான் பருப்பு கடைஞ்சி எடுத்து வந்திருக்கேன். ஸோ கொஞ்சம் உடம்பு சரியானதுக்கப்புறமா நான் காரமாக செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இதான் ஃபஸ்ட் டைம் ஜங்குக்கு உங்கள் சமையலை சாப்பிட்றான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஃபுட்டு. ஸோ அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே எடுத்து ஊட்டி விட்டுட்ருக்கீங்க. போதும் அம்மா இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்களேன். ஏலா போதும் அம்மா இன்னும் கொஞ்சம், இவ்வளோண்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. ஜங்குக்கு வந்து எனக்கு போதும்டி விடு மாமா, எனக்காக இந்த ஒரே ஒரு வாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து ஊட்டி விட்டுட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு வந்து சாப்பிட்டுட்டே இருக்கான். இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் தான் கொஞ்சம் குடிக்கிறதுக்கு ஹாட் வாட்டர்லாம் எடுத்து வந்து அவனுக்கு டேப்லெட் போடுறதுக்கு கொடுக்குறீங்க. ஸோ டேப்லெட்டும் அவன் போட்டு முடிக்கிறான். கொஞ்ச நேரம் அவன் தூங்க வைக்கிறீங்க, பெட்ஷீட்லாம் போற்றி அப்படியே அவனுக்கு தலையெல்லாம் அப்படி கூதி கொடுத்து தூங்க வைக்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே தூங்குறான். ஸோ ஒரு ஈவினிங் போல் நீங்கள் தான் ஸோ அப்படியே ஜங்குக்கு அப்படியே ஹாட் வாட்டர்லாம் வச்சு அவனுக்கு அப்படியே பாடி ஃபுல்லாக ஹாட் வாட்டரில் அப்படி டச் பண்ணி எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க. ஜங்குக்கு அப்படி உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். அவனுக்கு சொல்ல தெரியல, ஏன்னா அவன் உங்களை அப்படி வெறுக்கிறான். ஆனால் நீங்கள் அவனுக்கு இவ்வளோ செய்கிறீங்க. ஸோ அவன் அப்படியே பார்த்துட்ருக்கான் உங்களையே. ஸோ இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே ஒரு மாதிரி உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் மாமா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியே பார்த்துட்ருக்கீங்க? அது அது வந்து அங்கிள் இருந்தாங்கன்னா அங்கிளை கூப்பிட முடியுமா? அங்கிளா? ஆமாம், அங்கிளை கூப்பிட்டு வரியா? ஏன் மாமா என்னாச்சு, கூப்பிட்டு வரியான்னு கேட்டேன். சரி
ஸோ நீங்கள் அப்படியே எதிர் வீட்டுக்கு போயிட்டு காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறீங்க. அந்த ஆண்டி தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒயன் சொல்லுமா, என்ன ஏதாவது வேணுமா என்ன? ஆண்டி, அங்கிள் இருக்காரா? இல்லைம்மா, இப்போ தான் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போனார். என்னாச்சு? மாமா தான் அங்கிளை கூப்பிட்டு வர சொன்னார். ஆனால் என்னன்னு கேட்டதுக்கு சொல்லவே இல்லை. இல்லைம்மா, அவர் வீட்டில் இல்லை. சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போது திருப்பி உங்கள் வீட்டுக்கு வரீங்க. வந்துட்டு ரூமில் வந்து ஜங்குக்கிட்ட, மாமா என்னடி? அங்கிள் வீட்டில் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போயிருக்காரா. என்ன, ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போயிருக்காரா? ஆ ஆமாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கான் ஒரு மாதிரியா. நீங்கள் என்னாச்சு மாமா, ஏதாவது வேணுமா சொல்லுங்களேன், நான் செஞ்சு தரேன், சொல்லுங்க. ஏய், இதெல்லாம் உன்னால் செய்ய முடியாது. நான் செய்கிறேன். இல்லை நீங்கள் சொல்லுங்கள். ஏய், உன்னால் செய்ய முடியாதுரி, இதெல்லாம் ஜென்ஸ் தான் பண்ணுவாங்க. இல்லை மாமா சொல்லுங்க. ஏய், எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும், கூப்பிட்டு போக முடியுமா? அவ்வளோதானா, இருங்க நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக்கா அப்படியே மெல்லமாக ஜங்குக்கோட கையெடுத்து உங்கள் ஷோல்டரில் போட்டுட்டு அப்படியே பொறுமையாக அவனை கூப்பிட்டு போகிறீங்க ரெஸ்ட் ரூம்குள்ளே. ஜங்குக் தான், ஏய் ஒன்றும் தேவையில்ல, நானே போய்க்கிறேன், நீ போ. இல்லைம்மாம்மா, நான் ஹெல்ப் பண்ணுறேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் இப்போது ஜங்குக்கோட ட்ரெஸ்லாம் கொஞ்சம் அண்டர் பண்ணி வர்றீங்க. ஜங்குக்கு வந்து, ஐயோ எனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன், மாமா உங்களுக்கு ஒரு மாதிரியா இருந்தால் நான் கண்ணை பிடிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி கண்ணை முடிக்கிறீங்க. சரி, இப்போ ஜங்குக் தான் அப்படியே அவனோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்றான். ஸோ நீங்களும் அப்படியே அவன் திருப்பியும் அந்த ட்ரெஸ்லாம் போட்டு விட்டுட்டு இப்போது ஜங்குக்கை மெல்லமாக கூப்பிட்டு போயிட்டு அப்படியே அவனை பெட்டில் படுக்க வைக்கிறீங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல அவனோட பாடி கண்டிஷன்ஸ். இப்போது ஒரு நாள் நீங்கள் தான் கிச்சன் ரூமில் சமைச்சிட்ருக்கீங்க. அப்போது டக்குன்னு உங்கள் காலிங் பெல் ரிங் ஆகுது. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா தயோங். தயோங், நீங்கள் ஹாய் வயன், நீங்கள் எப்படி இங்கே? ஏன் வரக்கூடாதா என்ன? ஐயோ அப்படிலாம் இல்லை, இல்லை வாங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து சோஃபாவில் உட்கார வைக்கிறீங்க. என்ன விஷயம் தயோங்? இருங்க நான் குடிக்கிறதுக்கு உங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு வாட்டர்லாம் தந்து கொடுக்குறீங்க. தயோங் வந்து, ஒன்றும் இல்லை வயன், உங்கள் ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை, அதான் இப்போ எப்படி ரெக்கவர் ஆகிட்டாரா எனக்கு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அவரா? வீட்டுக்கு நான் கூப்பிட்டு வந்துட்டேன். ஸோ ரூமில் தான் இருக்கார். ஓ, ரூமில் தான் இருக்காரா? எந்த ரூம்? அவர் வராரு. ஸோ நீங்கள் ரூம் கூப்பிட்டு போகிறீங்க. இவர் ரூம்குள்ளே போனோம், நீ பார்க்குறாரு தயோங். பார்த்தா ஜங்குக் படுத்திருக்காரு. ஓயன், இவர் தான் உன்னோட ஹஸ்பண்டா? ஆமாம் தயோங், இவர் தான் என்னோடய ஹஸ்பண்ட். சார் நீங்கள் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான், மாமா உங்களுக்கு இவர் ஆல்ரெடி தெரியுமா, என் கம்பெனியோட சிஇஓ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாரு. அப்போது நீங்கள், ஓ அப்படியா, சரி தயோங் சார் நீங்கள் உட்காருங்க, நான் போய் காஃபி போட்டு வரேன் உங்களுக்காக. நீங்கள் இப்படி சொல்லிவிட்டு ஜங்குக்கை பார்த்து, மாமா டைம் ஆகிடுச்சு, நான் அப்படியே உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வரேன், டேப்லெட் போடலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போகிறீங்க. ஜங்குக்கு அப்படி பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போ தயம் வந்து ஜங்குக் பக்கத்தில் உட்காந்துட்டு, எப்படி இருக்குது ஜங்குக் உடம்பு இப்போது? பரவாயில்ல சார், நல்லா தான் இருக்குது சார், ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் எதாவது ஹெல்ப் பண்ணிங்களா? உனக்கு எப்படி தெரியும்? வயன் சொன்னான். அவள் என்கிட்ட தயாங் சார்னு சொன்னான், எனக்கு அப்போவே தெரிஞ்சிச்சு. ஆனால் அவளுக்கு தெரியாது நம்ம 2 பேத்துக்கு முன்னாடி பழக்கம் இருக்குன்னு. ஆனால் அவள்கிட்ட நான் சொல்ல, நீங்கள் தான் என்னோடய எம்டின்னு. ஓ சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்காரு. இப்போது நீங்கள் தான் தயாங்க காஃபி எடுத்துகிட்டு வரீங்க. தயாங் சார் இந்தாங்க காஃபி. இப்போ தயாங்க வந்து காஃபி வாங்கிக்கிறாரு. இப்போ நீங்கள் திருப்பி கிச்சன் ரூமில் போயிட்டு ஜங்குக்காக பிளேட்டில் ஃபுட்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே வரீங்க. அப்படியே ஜங்குக் படுத்திருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே பிளேட்ஸை ஓரமாக வச்சுட்டு அப்படியே ஜங்குக்கை மெல்லமாக அப்படி பெட்டில் சாஞ்சு உட்கார மாதிரி உட்கார வச்சுட்டு இப்போது நீங்கள் தான் அப்படி சாப்பாடு பிசைஞ்சு ஊட்டி விடுறீங்க. ஸோ தயாங்க இதை பார்த்துட்ருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் இல்லைன்னா இந்த சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணியிருப்பேனே எனக்கு தெரியாது. அது மாதிரி நீங்கள் தயங்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே ஜங்குக்கு ஊட்டி விட்டுட்ருக்கீங்க. ஜங்குக்கான கம்பெனி இருக்காரு. தயங்கானா நீங்கள் ஊட்டி விட்றதான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவ்வளோ கேரிங்காக ஜங்குக்கு ஊட்டி விடுறீங்க, அவருக்கு பொறையர்னா தண்ணி கொடுக்குறீங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஜங்குக்கே ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஈக்கமாக தான் இருக்குது. ஸோ ஜங்குக் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் தான் பிளேட்ஸ்லாம் எடுத்து கொண்டு போய் கிச்சன் ரூமுக்கு வைக்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்கீங்க. இப்போ ஜங்குக்கை பார்த்து தயாங் தான், ஜங்குக் நீ ரொம்ப லக்கியான பர்சன் தெரியுமா? ஏன் சார், ஏன் அப்படி சொல்கிறீங்க? இந்த உலகத்தில் எவ்வளோ தான் காசு பணம் வச்சுருந்தாலும் வாழ்க்கையில் அன்பு கட்டுறதுக்குன்னு ஒருத்தவங்க நம்ம கூட இருக்கணும். அந்த ஒருத்தவங்க நம்ம லைஃப்பில் லாங் லாஸ்டிக் வரைக்கும் வரணும். அப்படி வரவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம லைஃப் பார்ட்னராக தான் இருப்பாங்க. அவங்க நம்மக்கிட்ட ட்ரூவாக லாயலாக நமக்காக மட்டுமே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணணும். ஸோ அந்த மாதிரி லைஃப் பார்ட்னர்லாம் இப்போலாம் கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேர். ஆனால் உனக்கு கிடச்சிருக்கு சார். ஆமாம் ஜங்குக், உனக்கு கிடச்சிருக்கு.
நீ ரொம்ப லக்கியான பர்சன். எனக்கு அது கிடைக்கல. நான் ரொம்ப அன்லக்கி. என்ன தான் என்கிட்ட மணி பவர் இருந்தாலும் எனக்கு உன்ன மாதிரி கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் டவுனாக ஜங்குக்கு பார்த்து பேசுகிறாரு. ஜங்குக்கு புரியுது, ஆனால் அவன் எதுவுமே பெருசாக எடுத்துக்கல, அப்படியே உட்காந்துருக்கான். இப்போ நீங்கள் ரூமுக்கு வந்துட்டு தேங்க்ஸ் சார், வாங்களேன் சாப்பிட்லாம். இல்லை வயன், எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்பணும். இல்லை சார் சாப்பிட்டு போங்களேன். இல்லை வயன் பரவாயில்ல, அப்புறம் வந்தால் பார்த்துக்கிறேன், ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போது ஜங்குக் கிட்ட தான் போயிட்டு உன் ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கோ ஜங்குக், ரொம்ப நல்ல பொண்ணாவ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ ஜங்குக் அப்படியே உங்களையும் பார்க்குறான். உங்களுக்கு அது கேட்கவே இல்லை, ஏன்னா தயாங் வந்து ஜங்குக்கோட காதுகிட்ட போய் சொல்லியிருப்பாரு. சொன்னாலும் உங்களுக்கு அது கேட்கவே இல்லை. நீங்கள் மம்மா இருங்க சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. ஸோ நீங்கள் தயங்க தான் சென்ட் ஆஃப் பண்ணுறீங்க, தயங்க பாய் கட்டிட்டு போகிறாரு. ஸோ நீங்களும் டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வரீங்க. சரி இப்படி தான் உங்களுக்கு டேஸ்லாம் போயிருக்கோம். 4 monthஸாக ஜங்குக்கு வந்து வீட்டில் தான் ரெஸ்ட் எடுத்துருப்பாரு. ஸோ அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் போயிருக்கோம். ஸோ ஆஃப்டர் த 4 months அவர் நார்மலாக ஆஃபீஸ்க்கெலாம் போகிறாரு. அவருக்கு இப்போ நார்மலாக ஆகிடுச்சு எல்லாமே. அப்படி தான் ஒன் டே அவரோட கேபினில் உட்காந்து ஏதோ ஃபைல் செக் பண்ணிகிட்ருக்காரு. வாட் த பில்ஷிட், என்ன பண்ணி வச்சுருக்கான் இந்த பீட்டர். டே பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேபினை விட்டு வெளியே கத்திக்கிட்டே வராரு. பீட்டர் சார், என்னடா பண்ணி வச்சுருக்க, என்ன பண்ணி வச்சுருக்க ஃபைலில், இது எப்படி நான் கொண்டு போய் தேவங்க சட்டை கொடுத்து சைன் வாங்க முடியும், இவ்வளோ எரர் இருக்குது. சார் எரரா, நான் செக் பண்ணி தான் சார் கொடுத்தேன். செக் பண்ணி கொடுத்தியா? டேய் இங்கே பாருடா, எரர் எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் அப்படி சொல்லிட்டு காட்டுறாரு. ஸோ அவனும் பார்க்குறான். அச்சோ சார் எனக்கு தெரியல சார் அது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அப்போ ஒரு பொண்ணு வந்து பீட்டர் சார் சொல்லுங்கள் மேம், அவங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க. என்னோடய ஒய்ஃபா? ஆமாம், அங்கே வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொன்னோடனே பீட்டரும் ஓகே தேங்க்ஸ். இப்போ ஜங்குக்கு பார்த்து சார் நான் என் ஒய்ஃபை பார்த்துட்டு வந்துட்டுமா, அவங்க வந்திருக்காங்க. என்னது ஒய்ஃபை பார்த்துட்டு வரியா? டேய் நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன், நீ என்னடா ஒய்ஃபை பார்க்குறேன் அது இதுன்னு சொல்லிகிட்டு இருக்க. இதில் எரராக இருக்குடா. சார் ஐ நோ சார், பட் இப்போது புரிஞ்சுக்கோங்களேன், என்னோடய ஒய்ஃப் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க எனக்காக. ஸோ நான் அவங்கள போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ ஜங்குக் தான் 5 minutes தான் ஓகேவா? ஓகே சார். கோ. அவனும் போகிறான். அப்போ டக்குன்னு ஜங்குக் தான் பீட்டர் 5 minutesல பேசி முடிச்சுட்டு வந்துடுறோம் திருப்பியும், எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் அதை தயாங் சார்கிட்ட கொடுத்து சைன் வாங்கணும். ஓகே சார் அப்படி சொல்லிட்டு இப்போது பீட்டர் தான் அப்படி போகிறான். சரி ஒரு 5 minutes ஆகிடுச்சு, ஜங்குக் தான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இனிமேல் பீட்டர் வரல, என்ன பண்ணிகிட்ருக்கான் இவன். பொண்ணாட்டே பார்த்தோன்னே பல்ல இழிச்சிட்டு அப்படியே கூட போக வேண்டியது அப்படி சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்து பார்க்குறான். பார்த்தா அங்கே அந்த பீட்டரோட ஒய்ஃப் டெஸ்கில் உட்கார வச்சு பீட்டரோட ஒய்ஃப் தான் பீட்டருக்கு சாப்பாடு ஊட்டிகிட்ருக்காங்க. ஸோ பார்க்குறான் ஜங்குக். இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ஒயினோட ஞாபகம் தான் வருது. அப்போ பீட்டர் அவனோட ஒய்ஃப்கிட்ட கிமி போதும் எனக்கு போதும், இல்லைங்க சாப்பிடுங்க, இவ்வளோ இருக்கு பாருங்க, கொஞ்சம் தான் சாப்பிட்ருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. இல்லைம்மா வேணாம், இல்லைங்க எனக்காக சாப்பிடுங்க, எனக்காக ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்ருக்காங்க. ஜங்குக் இதை பார்க்குறான். அவனுக்கு உங்கள் ஞாபகம் தான் வருது. பீட்டர் தான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அவன் ஒய்ஃபை அப்படியே கூப்பிட்டு போயிட்டு ஒரு டாக்ஸியில் ஏற்றி அமுச்சு வைக்கிறான் பாயெல்லாம் சொல்லிவிட்டு. இப்போ சொல்லிவிட்டு அப்படியே வரான் ஜங்குக்கு பார்த்து. ஜங்குக்கு வந்து நின்றுட்டுருக்கான். சாரி சார் 5 minutes தான் சொன்னீங்க, ஆனால் என் ஒய்ஃப் வந்து சாப்பிட்டு தான் போகணுன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் சார் மன்னிச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ ஜங்குக்கு வந்து ஏண்டா நீ எவ்வளோ ஸ்லிம்மாக ஹேண்ட்ஸமாக இருக்கா, உன் ஒய்ஃப் என்னடா இப்படி சப்பியாக இருக்காங்க, ஒரு நல்ல பார்ட்னராக சூஸ் பண்ணியிருக்கலாம்ல உன் லைஃப்பில், ஏன் இந்த மாதிரி பொண்ணை சூஸ் பண்ண அப்படி சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாரு. அப்போ அந்த பையன் சார் ப்ளீஸ் அப்படிலாம் பேசாதீங்க, அவள் என்ன தான் சப்பியாக இருந்தாலும் அவள் என்னோடய ஒய்ஃப். ஏன் சார் சப்பியாக இருந்தால் என்ன, இப்போது அவங்களும் பொண்ணுங்க தானே, அவங்களுக்கும் மனசுன்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்னு சொன்னோடனே ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான் மறைச்சிக்கிட்டே. சார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, 2 yearsக்கு முன்னாடி எனக்கு கேன்சர் இருந்துச்சு. அப்போ யாருமே கிட்ட வரமாட்டாங்க, ஈவன் என்னோடய பேரண்ட்ஸ் கூட. ஆனால் இவன் எனக்காக வந்தா, அவள் வீட்டை விட்டுட்டு அவங்க அப்பா அம்மா விட்டு எனக்காக என் கூட ஸ்டே பண்ணா, எனக்கு அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டா. நான் சொன்னேன் எனக்கு கல்யாணம் பண்ணால் உன் லைஃப் போயிடும், நீ போ, நீ உங்கள் அப்பா அம்மா சொல்கிற பையனே கல்யாணம் பண்ணிக்கோன்னு நான் சொன்னேன். ஆனால் அதுக்கு என்ன சொன்னா, நீ தான் என் வாழ்க்கையே, உன்னை விட்டு போனால் எப்படி போகிறதுன்னு கேட்டா. அந்த நிமிஷம் தோணுச்சு சார், நம்ம இவக்காக வாழணும்னு. நீங்கள் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க, அவள் எனக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்கா தெரியுமா.
நான் நினச்சேன் சார் நான் செத்துருவேனோ அப்படின்ட்டு. ஆனால் இல்லை சார், நம்ம கூட ஒருத்தவங்க அன்பு கட்டுறதுக்கு ஒருத்தவங்க இருந்தால் போதும் சார். நம்மளோட டெத்து கூட நம்மக்கிட்ட நெருங்காது. நான் அப்போவே செத்துருக்க வேண்டியது. ஆனால் அவளோட கேர் அண்ட் லவ்வால் தான் நான் இப்போது இங்கே ஸ்டேபிளாக நின்றுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு இதை கேட்கும் போது அவனுக்கு மனசெல்லாம் ஏதோ ஒரு மாதிரி ஆகுது. நாங்கள் 2 பேரும் லவ் மேரேஜ் தான் பண்ணோம். என் ஒய்ஃபோட அப்பா அம்மாவுக்கு என்னை பிடிக்காது. நாங்கள் 2 பேர் லவ் பண்ணிட்டு தெரிஞ்ச உடனே அவங்க என் ஒய்ஃப்க்கு அலைன்ஸ் பார்த்தாங்க. என்னை விட நல்லா சம்பாதிக்கிற பசங்கள்லாம் வந்தாங்க தெரியுமா. ஆனால் அவள் எனக்கு அதெல்லாம் யாரும் தேவையில்லை, எனக்கு பீட்டர் மட்டும்தான் வேணும்னு சொல்லி என் கூட வந்தா. அந்த சின்ன வீட்டில் எனக்காக இருக்கா. என்னோடய ட்ரீட்மெண்ட்டுக்காக எவ்வளோ பார்ட் டைம் ஜாப் பார்த்துருக்கா தெரியுமா. இதெல்லாம் சொல்ல முடியாது சார். இதெல்லாம் ஒரு விதமான லவ். சபிகளுக்குள்ளேயும் லவ்லாம் இருக்கும் சார். பெருசாலாம் சம்பளம் கிடையாது, மந்த்லி. ஆனால் அதுவே எங்களுக்கு அதிகமாக தெரியுது சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி ஜங்குக்கு இதை கேட்டுட்டு அவன் கண்ணில் வந்து டியர்ஸ் வருது. பிகாஸ் அவன் இந்த பையன் சொல்கிறது அவனுக்கு லிசன் பண்ணாலும் அவன் மனசுக்குள்ளே எல்லாமே உங்களை பற்றி தான் தாட்ஸ் ஓடிட்டுருக்கு. சார் என்னாச்சு? என் ஃப்ளாஷ்பேக்கை கேட்டு நீங்கள் அலறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பார்த்தீங்களா, உங்களுக்கே அழுக வருது. அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? நான் அவளை ரொம்ப தாங்குன்னு தாங்குவேன் சார். அவள் என்னோடய மகாராணி சார் அப்படி சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிட்டு போகிறான். ஸோ இப்போ ஜங்குக் தான் இப்போ அப்படியே அந்த இடத்துல நின்றுக்கிட்டு யோசிக்கிறாரு. அவர் மைண்டு ஃபுல்லாக அப்படியே பிளாங்க் அவுட்டு. உங்கள் தாட்ஸ் தான் ஓடிட்டுருக்கு. நான் உண்மையுமே லவ் பண்ணுறேன் மாமா. அடிக்காத மாமா. என்னோட லவ் உனக்கு புரியலையா? நான் உனக்கு சின்ன வயசுல லவ் பண்ணிட்டு இருக்கேன். டே ஜங்குக்கா, என்னடா என்ன ஃபீல் பண்ணுறியா? ஆமாம், ஃபீல் பண்ணுறேன். எதுக்கு? யாருக்காக? அவளுக்காக ஃபீல் பண்ணுறேன். தயோங் என்னை விட அவன்கிட்ட மணி இருக்குது, ஹேண்ட்ஸமாக இருக்கான். அவன் உனக்கு அப்ரோச் பண்ணும் போதே நீ அவனுக்கு ஓகே சொல்லியிருந்துருக்கலாம்ல. என் கூட இப்படி வாழ்கிறத விட அவன் கூட நீ சந்தோஷமாக வாழ்ந்துருக்கலாமேடி. நீ ஏன்டி அக்செப்ட் பண்ணல வயன்? அவன்கிட்ட ஏன் நான் மேரிட்னு சொன்னேன்? நான் என் ஹஸ்பண்டை தான் லவ் பண்ணுறேன்னு ஏன்டி சொன்னேன்? வயன், நீ என்னை ரொம்ப லவ் பண்ணுற போலடி. ஏன்டி? ஏன் நான் உன்னை அவ்வளோ திட்டினேன், அவ்வளோ வெறுத்தேன். ஆனால் என்னோடய உயிருக்கு ஒரு ஆபத்துன்னு ஒன்றே என் கூட இருந்து எல்லாமே பண்ணியடி எனக்காக. தான் புருஷன் வேற ஒரு பொண்ணை விரும்புகிறத எந்த பொண்ணாலையும் ஏற்றுக்க முடியாது. ஆனால் நீ விட்டு கொடுத்த. மாமா, உங்களுக்கு பிடிச்சதுன்னா கல்யாணம் பண்ணிக்கோங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு நீ விட்டு கொடுத்தாடி. எதுக்கு பேர் தான் லவ்வா? எனக்கு தெரிலடி வயன், எனக்கு தெரில. இத்தனை நாள் லவ்னா என்னன்னு மீனிங் கூட தெரியாமல் நான் இந்த லிசாவை போய் லவ் பண்ணியிருந்திருக்கேன். ஐயோ, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் அப்படியே அங்கேயே உட்காந்து அப்படியே ஒரு மாதிரி ஹெட்டு பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கான். டே ஜங்குக், போதும். அவளை இது வரைக்கும் கஷ்டப்படுத்துனதெல்லாம் போதும். டே ஜங்குக், எந்த மாதிரி பண்ணலாம்? உனக்கு எப்பயும் வாழ்க்கையில் கிடைக்க மாட்டா. பார்த்தல அந்த பீட்டர் என்ன சொன்னான்னு. இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது. அன்றைக்கி தயாங்க கூட சொன்னான், நீ ரொம்ப லக்கி, நான் ரொம்ப அன்லக்கியாக இருக்கேன். என்ன தான் காசு பணம் இருந்தாலும் வாழ்க்கையில் ஒருத்தவங்க நம்ம அன்பு கட்டுறதுக்கு கூட இருந்தால் அது வேறு மாதிரி ஃபீல்னு சொன்னான். எனக்கு அப்போ புரியல, இப்போ புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அப்படியே அலறாரு. இன்னும் இதுக்கப்புறம் நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், நான் என் பொண்டாட்டியோட வாழ போகிறேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே அவரோட டியர்ஸ்லாம் வைப் பண்ணிட்டு அப்படியே இப்போ தயாங் ரூமுக்கு தான் போகிறாரு. அங்கே லிசா உட்காந்துருக்கா. சார், மே கமின்? எஸ் கமின். தேங்க்ஸ் சார். என்ன ஜங்குக்? எனக்கு இப்போது அர்ஜென்ட்டாக லீவ் வேணும், நான் வீட்டுக்கு போகணும். ஸோ பெர்மிஷன் கொடுக்க முடியுமா? என்னாச்சு வீட்டுக்கு? இல்லை சார், ப்ளீஸ், ஒரு எமர்ஜென்சி ஒர்க், அதுக்காக. அப்போது தேங்கும். சரி, ஓகே ஜங்குக், யூ கேரி ஆன். தேங்க்யூ சார் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் அப்படியே ரூமை விட்டு வெளியே போகிறான். இப்போ லிசா அதை பார்த்துட்டு, அண்ணா இது வந்துடுறேன். எங்கே போகிற? இரு, நான் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ லிசாவும் ரூமை விட்டு வெளியே வரா. இப்போ ஜங்குக் போகிறான். ஏய் ஜங்குக் நில்லு அப்படி சொல்லிட்டு இப்போ லிசா வரான். அப்போ ஜங்குக் திரும்பி பார்க்குறான். என்ன விஷயம் லிசா? ஜங்குக், என்னை மன்னிச்சிரு, நான் பண்ணது தப்பு தான். நான் ஏதோ புத்தி கட்டு போய் சாம கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டேன், அதை என்னை மன்னிச்சிக்கோ. நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அவள் திருப்பியும் ஜங்குக் கிட்ட ஹக் பண்ண வரா. அப்போ ஜங்குக் அப்படி டக்குன்னு தள்ளி விட்டு லிசாவை, லிசா போதும், உன் ட்ராமாவை நிறுத்தேனா? ஜங்குக், என்ன சொல்கிற? ட்ராமாவா?
இது ட்ராமா இல்லை ஜங்குக், நான் சொல்கிறத கேளு. எங்கள் அம்மா என்னை பிரைன் வாஷ் பண்ணிட்டாங்க, அதனால தான் நான் வந்து அப்படி பேச வேண்டியதாக போச்சு. எலிசா போதும், ஸ்டாப் இட். உங்கள் அம்மா உன்னை பிரைன் வாஷ் பண்ணாங்க, அதனால நீ எப்படி பேசின? ஏன்டி இப்படிலாம் புழுகுற? ஏன் இப்படி புழுகுற? போதும்டி, போதும், நிறுத்துறியா? சாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன உடனே நீ அந்த வெக்ஸேஷனில் உன்னோட அடியாட்களை வச்சு என்னோடய காரை ஆக்சிடென்ட் பண்ண வச்சல, அது எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? எனக்கு தெரியும் லிசா, நீ அனுப்பிவிட்ட ஆட்கள் தான் எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ஜங்குக்கு இல்லாதுண்ணா. ஏய் போதுண்டி, நிறுத்தண்ணா. எனக்கு தெரியும்னு சொல்கிறேன், அப்புறம் என்ன நீ மேற்கொண்டு பேசுகிற? அப்போ லிசா வந்து, ஓ தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிருச்சுடி. உன்னை போலீஸில் மாட்டி விட தான் நினச்சேன் நீ பண்ண வேலைக்கு. பட் ஆனால் ஏன் தெரியுமா கம்ப்ளைண்ட் கொடுக்கல? உன் அண்ணனுக்காக உன்னை விட்டுட்டு போகிறேன். இல்லைனா வச்சுக்கோ, ஏன் நான் எதுவுமே பண்ண மாட்டேன்லாம் நினைக்காத, தரமாக செஞ்சு விட்டு போயிடுவேன், புரியுதா? அப்படி சொல்கிறான். அப்போ லிசா அப்படி பார்த்துட்ருக்கா. ஆக்சுவலாக அவங்ககிட்ட நான் சொல்லி ஆகணும் லிசா, நீ ஆக்சிடென்ட் பண்ணதும் ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா? ஆமாம், ஒரு வகையில் நல்லது தான். பிகாஸ் என்னோடய லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு சீனை க்ரியேட் பண்ண போய் தான் என்னோடய ஒய்ஃபோட லவ்வை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். ஸோ அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக் தான் அப்படியே போகிறான். லிசா அப்படியே பார்த்துட்ருக்கா. ஸோ இப்போ ஜங்குக் தான் அப்படியே வீட்டுக்கு வரான். இங்கே நீங்கள் ஆன்ட்டியோட ஷாப்பிங் போயிருப்பீங்க, வீட்டுக்கு வந்துட்டு காலிங் பெல்லாம் ப்ரெஸ் பண்ணுறான். ஆனால் வீடு லாக் ஆகிருக்கு. எங்கே போனா இவ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோன் எடுத்து கால் பண்ணுறான் உங்களுக்கு. நீங்கள் இங்கே பிக் பண்ணுறீங்க காலை. ஹலோ மாமா. பொண்டாட்டி வீட்டில் இல்லாமல் எங்கே போனேன்? ஆ ஆ மாமாவை பேசுகிறது என்ன? மாமா பொண்டாட்டிலாம் சொல்கிறாரு. பேசிடி பொண்டாட்டி, லைனில் இருக்கியா இல்லையா? இருக்க மாமா. வீட்டில் இல்லாமல் எங்கடி போனேன்? இல்லை, அது ஆன்ட்டியோட ஷாப்பிங் வந்திருக்கா. தோ வந்துடுவேன், முடிச்சிட்டேன், அப்படிதான் இந்த வந்துடுறேன். ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாகவே வா, நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்க மாமா. அப்படி சொல்லிட்டு நீங்கள் இப்போது காலை கட் பண்ணிடுறீங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் வீட்டுக்கு வரீங்க. ஜங்குக்கு வாசலில் வெயிட் பண்ணிகிட்ருக்கா உங்களுக்காக. நீங்கள் பார்க்குறீங்க, மாமா எப்பயும் நைட் தானே வருவீங்க, இப்போ என்ன இந்த டைமில் வந்திருக்கீங்க? அதுவாடி பொண்டாட்டி, ஒர்க்கெலாம் முடிஞ்சிச்சு, அதான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன் வரக்கூடாதா என்ன? அப்படிலாம் இல்லை மாமா, வரலாம், இது உங்கள் வீடு, யார் கேட்க போகிறா? அப்படி சொல்லிட்டு நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. சரி, ஜங்குக்கும் உள்ள வரான். மாமா, நான் உங்களுக்கு காஃபி டீ ஏதாச்சும் போட்டு எடுத்துட்டுமா? என்ன வேணும் சொல்லுங்கள், நான் உங்களுக்காக போட்டு எடுத்துட்டு வரேன். பொன்னாடி நீ உட்கார்றி, நான் போட்டு எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை சோஃபாவில் உட்கார வச்சுட்டு அவன் போகிறாங்க கிச்சன் ரூமுக்கு. நீங்கள் மாமா என்ன பண்ணுறீங்க? நான் போடுறேனே, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நான் போடுறேன், நான் போட்டு தரேன், நீங்கள் போய் உட்காருங்க. பொன்னாடி நான் தான் சொல்கிறேன்ல, போய் உட்கார் போ. இல்லை மாமா, அது போடி பொண்டாட்டி, நான் தான் சொல்கிறேன்ல, போய் உட்காரு போ. அப்போ நீங்கள் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கீங்க. என்னடி என்ன அப்படியே பார்த்துட்ருக்க? இல்லை மாமா, நீங்கள் என்ன, நீங்கள் எப்பயுமே என்ன பொண்டாட்டின்லாம் சொல்ல மாட்டீங்க, இப்போ சொல்கிறது புதுசாக இருக்குது, அதான். ஓ அப்படியா? இல்லை, இது ஃபஸ்ட் டைமில், அதனால் அப்படி தெரியுது, போக போக பழகிக்கும். ஏன்னா போக போக பழகிக்குமா? என்னம்மாமா சொல்கிறீங்க? எனக்கு புரியலையே. ஐயோ புரியலையா? ஒன்றுமே திறமை நடிப்பா. சொல்கிறேன்டி, போடி போய் உட்கார் போ, நான் ஜூஸ் போட்டு தரேன் அப்படி சொல்லிட்டு இப்போது ஜங்குக் தான் ஜூஸ்லாம் போட்டு உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். நீங்களும் ஜங்கு பார்க்குறீங்க. ஜங்குக்கு வந்து குடி அப்படின்றான், நீங்களும் வாங்கி குடிக்கிறீங்க. இப்போ ஜங்குக்கு வந்து அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கான், அவங்களோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிறான். நீங்கள் என்ன பண்ணுறாரு இவர் அப்படின்ட்டு பார்க்குறீங்க. ஜங்குக்கு வந்து அப்படியே உங்கள் ஹேண்ட்ஸே பார்த்துட்டு அப்படியே அவனோட ஹேண்டை வச்சு அப்படியே ரப் பண்ணுறான். நீங்கள் அப்படியே குடிச்சிக்கிட்டே இது பார்க்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்து ஒரு மாதிரி சின்னதாக ஸ்மைல் பண்ணுறான். இதெல்லாம் உங்களுக்கு எதோ புதுசாக தெரியுது. என்ன இவர் இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டார், எதுக்கு இப்படி பண்ணுறாரு? மாமாவுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்துருக்கீங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே ஒன்னாடி, மாமா இன்றைக்கி நைட் வெளியே போகலாமா? வெளியே போகலாமா? ஆமாண்டி, வெளியே போகலாமா? எங்கே? மூவி தேட்டர். மூவி தேட்டரா? மாமா லாஸ்ட் டைம் மாதிரி வேணாம் மாமா, நீங்கள் எங்கேயாவது போயிட்டீங்கன்னா நான் எப்படி வர்றது?
லாஸ்ட் டைம் ஏதோ தயாங் சார் அங்கே வந்திருந்தாரு, ஏதோ நல்லவராக இருந்ததுனால கூப்பிட்டு வந்தார். இதுவே வேறு யாராவது இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவேன்? வேணாமே, நம்ம வீட்லேயே இருக்கலாமே. ஏய், அந்த மாதிரிலாம் இந்த தடவை நடக்காதுடி. இல்லை மாமா, வேணாம். ஓகே, நீ கிளம்பி வா, நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். எங்க? நீ கிளம்பி வாடி, நான் கூப்பிட்டு போகிறேன். சரி. அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் சரி சொல்கிறீங்க. ஸோ இப்போ ஒரு ஈவினிங் 6:30 அந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இப்போ நீங்களும் ஜங்குக்கு தான் அப்படியே வீட்டை விட்டு வெளியே வரீங்க. ஜங்குக்கு வந்து நீங்கள் போய் உட்காரத்துக்காக காரோட டோர்லாம் ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் பார்க்குறீங்க. மாமா என்ன பண்ணுறீங்க? ஏய் உட்காருடி. என்ன இவர் இப்போ தான் பண்ணுறாரு அப்படி சொல்லிட்டு நீங்களும் போய் உட்காந்துக்கிறீங்க. இப்போ ஜங்குக்கு வந்து உட்காடுறான். ஸோ அப்படியே ஒரு மெலோடியான சாங் போட்டுட்டு இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே காரை ட்ரைவ் பண்ணுறான் உங்களை பார்த்துக்கிட்டே. நீங்கள் ஆனால் ஜங்குக்கை பார்க்கவே இல்லை, சைடாக பார்த்துட்டு வரீங்க. பிகாஸ் உங்களுக்கு இது புதுசாக இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் தூரம் வந்த உடனே ஒரு பீச் மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துல காரை ஸ்டாப் பண்ணுறான். வெளியே வா அப்படி சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் பார்க்குறீங்க ஜங்குக்கா, வெளியே வாடி. இப்போ ஜங்கு கூட நீங்கள் வெளியே வரீங்க. ஸோ ஜங்குக்கு இங்கே உங்களை கூப்பிட்டு போகிறான். அந்த பீச் மணலில் நீங்கள் நடக்கிறீங்க. அப்படியே நீங்களும் போடுங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு டேபிள் மாதிரி இருக்குது. உங்கள் ஜங்குக்கு தான் உங்களை உட்கார வைக்கிறான். நீங்களும் உட்காடுறீங்க. ஜங்குக்கு வந்து அவங்களோட ஆப்போசிட் டேபிளில் உட்காந்துக்கிறான். நீங்கள் ஜங்குக்கே பார்க்குறீங்க. சின்ன ஒரு லைட் மாதிரி லைட் செட்டப்லாம் இருக்குது டேபிளுக்கு நடுவில். மாமா என்ன எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தீங்க? உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லணும், அதுக்கு தான். என்ன விஷயம் சொல்லணும்? இரு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் ஏஞ்சி வந்து உங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து நின்றுக்கிட்டு அப்படியே நீட் ஒன்று போடுறான். நீட் ஒன்று போட்டுக்கிட்டு அப்படியே அவன் பாக்கெட்லேருந்து ஒரு ரிங் எடுத்து காட்டுறான் உங்ககிட்ட. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க கன்ஃபியூஸ்டாக. அப்படியே அந்த ரிங் எடுத்துகிட்டு அப்படியே உங்கள்கிட்ட காட்டுறான். ஒரு கப்பல்ஸ் ரிங் மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்னை மன்னிச்சிரு, இதுக்கு முன்னாடி பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே சாரின்னு ஈஸியாக கேட்க முடியாது. உன்னை நிறைய ஹர்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு எல்லாத்துக்குமே என்னை மன்னிச்சிட்றி, சரியா? இதுக்கப்புறம் நான் உன்னை மட்டும் தாண்டி லவ் பண்ணுவேன். உனக்காக மட்டும்தான் இருக்க போகிறேன். லவ் யூ டி பொண்டாட்டி. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். அது எனக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆகிடுச்சு. மாமா இது கனவா இல்லை நிஜமா? எனக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே உங்ககிட்ட வந்து அவங்க லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்களும் அப்படியே ஸ்டக்காகி நின்றுட்டுருக்கீங்க. மாமா இருடி. மாமா இப்போ கிஸ் பண்ணிட்ட. ஏய், என்னை அக்செப்ட் பண்ணிப்பியா மாட்டியா சொல்லு. அது அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த ரிங் எடுத்து என் ஃபிங்கரில் போட்டு விடு. நான் உனக்கு இந்த ரிங் எடுத்து போட்டு விடுறேன். நம்மளோட மேரேஜ் லைஃப்பை இந்த நைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன சொல்கிற? மாமா அது சொல்கிறீ ஓகேவா இல்லையா? மாமா ஆனால் நீங்கள் லிசாவை லவ் பண்ணீங்களா? ஏய், நான் அவளை லவ் பண்ணல, உன்னை தான் லவ் பண்ணுறேன், புரியுதா? சீரியஸா? ஹேய் சீரியஸாடி, என் கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் உன்னை தான் லவ் பண்ணுவேன், உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேன், ப்ராமிஸ் அப்படின்றா. நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. உங்கள் கண்ணு ஃபுல்லாக அவ்வளோ டியர்ஸ். எஸ்ஆர்னோ சொல்கிறீ, எவ்வளோ நேரம் நின்றுருக்கட்டு? ஓகே. நீங்கள் அப்படியே இந்த ரிங் எடுத்து அப்படி ஜங்கு கூட எங்கள் ஃபிங்கரில் போட்டு விடுறீங்க. ஜங்குக்கும் அப்படியே உங்கள் ஃபிங்கரில் போட்டு விடுறான். அப்படியே உங்களை பார்க்குறான் ஸ்மைலோட. நீங்கள் அப்படியே உங்கள் கண்ணு ஃபுல்லாக அவ்வளோ டியர்ஸ். உங்களை அறியாமலே நீங்கள் ஸ்மைல் பண்ணுறீங்க. இப்போ ஜங்குக்கு போய் அப்படியே டைட்டாக ஆக்ட் பண்ணிக்கிறீங்க. மாமா இதெல்லாம் எனக்கு ஏதோ கனவு மாதிரி இருக்குது. எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியுது. நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன் மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் அப்படியே ஜங்குக்கு ஆக்ட் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கு உங்களை லவ் யூ டி பொண்டாட்டி, கடைசி வரைக்கும் உங்க கூட நான் இருப்பேன் அப்படி சொல்லிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஸோ அந்த அழகான நைட்டில் அப்படியே அந்த பீச் ஓரத்தில் நீங்கள் 2 பேரும் ஆக்ட் பண்ணிவிட்டு உங்கள் 2 பேரும் லவ்வை அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஓகேடா அமஸ், இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் தேங்க்யூ ஆல், லவ் யூ, பபாய்.